வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை நீங்க இப்போ ஓபன் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் 100% உறுதி. உங்க மனசு இப்போ அமைதியா இல்லை. வெளியில சிரிச்சு பேசுறீங்க, வேலைக்கு ஓடுறீங்க, சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்றீங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பாரம், ஒரு ஹெவி ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு ஒரு சைலண்ட் கேள்வி ஓடுதுல. நான் சரியா சொல்றேனா? நாம கடைசியா எப்போ போன் இல்லாம, கடந்த காலத்தை பத்தி வருத்தப்படாம, எதிர்காலத்தை பத்தி பயப்படாம, இப்போ இந்த நிமிஷத்துல நான் நிம்மதியா இருக்கேன்னு உணர்ந்தோம். யோசிச்சு பாருங்க. பல பேருக்கு பதிலே வராது. ஏன்னா நம்ம லைஃப்ல பிரச்சனை இல்லைன்னு இல்ல, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை உருவாக்குற இந்த ஓவர் திங்கிங் தான் இப்போ பெரிய தலைவலி. இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கிடையாது, வெறும் பாசிட்டிவ் கிளாஸ் கிடையாது. இது ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் கிட்ட மனசு விட்டு பேசுற ஒரு உரையாடல். இப்போ நான் சொல்லப்போற இந்த 5 விஷயங்களை நீங்க மெதுவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை பிரச்சனைகள் உடனே காணாம போகாது. நானா அந்த பிரச்சனைகள் உங்களை ஆட்டி படைக்கிறதை நிறுத்திடும். நீங்க பிரச்சனைய ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுதான் உண்மையான நிம்மதி. வாங்க மெதுவா ஆழமா பேசலாம். முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எல்லாத்தையும் உடனே சரி பண்ணணும்னு நினைக்காதீங்க. நம்ம மனசு பதட்டமாகறதுக்கு முதல் காரணமே எல்லாமே இப்பவே சரியாகணும் அப்படின்ற ஒரு வேகம்தான். வேலை கஷ்டம், பண கஷ்டம், வீட்ல சண்டை, எல்லாத்துக்கும் இன்ஸ்டன்ட் தீர்வு வேணும்னு மனசு துடிக்கும். ஆனா வாழ்க்கை இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கிடையாதுங்க. சுடு தண்ணி ஊத்தி 2 நிமிஷத்துல வேகிறதுக்கு வாழ்க்கை ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. ஒரு சின்ன செடி வளர்ந்து நிழல் கொடுக்கணும்னா கூட அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. விதை போட்ட உடனே பழம் கிடைக்குமா? காய்ச்சல் வந்தா மாத்திரை போடுறோம், ஆனா மாத்திரை போட்ட அடுத்த செகண்டே காய்ச்சல் குறையாது. ஆனா மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும்ல, ஓகே மாத்திரை போட்டாச்சு சரியாயிடும்னு. அந்த திருப்திதான் இப்போ உங்களுக்கு தேவை. வாழ்க்கையில சில பிரச்சனைகளுக்கு இம்மிடியட் சொல்யூஷன் கிடையாது, ஆனா ஃபியூச்சர் சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கு. அதனால மனசுக்கு சொல்லுங்க, இது இப்போ சரியாகாது, ஆனா கண்டிப்பா சரியாகும் அப்படின்னு. இந்த ஒரு வார்த்தை மனசுக்குள்ள வந்துட்டா போதும், 40% பாரம் தானா குறைஞ்சிடும். நிம்மதி என்பது சூழ்நிலைய மாத்துறதுல இல்ல, அந்த சூழ்நிலை மாறுற வரைக்கும் பொறுமையா இருக்கிற அந்த புரிதல்ல தான் இருக்கு. அடுத்ததா உங்க மூச்சு. இதுதான் உங்க வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல். இத கேட்க சிம்பிளா இருக்கலாம், ஆனா இது ஒரு பெரிய அறிவியல். நீங்க கோபமா இருக்கும்போது கவனிச்சிருக்கீங்களா? மூச்சு ரொம்ப வேகமா இருக்கும். பயப்படும் போது படபடப்பா இருக்கும். அப்படின்னா மனச கட்டுப்படுத்த மூச்சு ஒரு குறுக்கு வழி. மனசு கத்தும்போது அதை அடக்கிறது கஷ்டம், ஆனா மூச்சை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். ஒரு சின்ன டெக்னிக் சொல்றேன். 4-4-6 பிரீத்திங். 4 செகண்ட் மெதுவா மூச்சை உள்ள இழுங்க, 4 செகண்ட் அப்படியே பிடிச்சு வைங்க, அப்புறம் 6 செகண்ட் ரொம்ப மெதுவா வெளியே விடுங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நீங்க பண்ணீங்கன்னா உங்க நரம்பு மண்டலம் அமைதியாகும். மூளைக்கு ஒரு சிக்னல் போகும், இப்போ எந்த ஆபத்தும் இல்ல, ரிலாக்ஸ் ஆரு அப்படின்னு. இதுக்கு தனியா தியான ரூம் தேவையில்லை, காசு தேவையில்லை. பஸ்ல போகும்போதோ இல்ல ஆபீஸ்ல டென்ஷனா இருக்கும்போதோ இதை செய்யலாம். நிம்மதி எண்ணத்துல ஆரம்பிக்கிறது இல்ல, உங்க உடம்புல தான் ஆரம்பிக்குது. 3வது விஷயம் ரொம்ப முக்கியமானது. எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் கொடுக்காதீங்க. இந்த உலகத்துல நிறைய பேரு உங்க அமைதியை திருடுறதுக்காகவே காத்துட்டு இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் உங்களை கமெண்ட் பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துவாங்க, இல்ல உங்களை ஒருத்தர் மட்டம் தட்டுவாங்க. ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் உங்களோட எனர்ஜி செலவாகுது. நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா நாள் முடியும் போது நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க. மௌனம்னா பலவீனம்னு நம்ம ஊர்ல சொல்லிக் கொடுப்பாங்க, ஆனா நிஜத்துல மௌனம்தான் மிகப்பெரிய புத்திசாலித்தனம். எல்லா போர்க்களத்திலையும் நாம சண்டை போடணும்னு அவசியம் இல்ல. சில இடங்களை விட்டு மெதுவா நடந்து போயிட்டாலே அமைதி நமக்கு சொந்தமாயிடும். உங்ககிட்டயே ஒரு கேள்வி கேளுங்க,
இந்த விஷயத்துக்கு நான் ரியாக்ட் பண்றது என் நிம்மதியை விட முக்கியமா? பதில் இல்லைன்னா அப்படியே ஒரு புன்னகையோட கடந்து போயிட்டே இருங்க. 4வது, உங்க மனசோட பேச கத்துக்கோங்க. நமக்குள்ள எப்பவும் ஒரு குரல் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த குரல் நமக்கு ஆதரவா இருக்காது. நம்மள குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ ஒரு வேஸ்ட், உன்னால எதுவும் முடியாது, எல்லாரும் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும். இந்த குரலை ஒரு எதிரியா பார்க்காதீங்க. அது வேற யாரும் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பயந்த குழந்தை. ஒரு சின்ன குழந்தை பயந்து போயிருந்தா அதை அடிச்சு மிரட்டுவீங்களா? இல்லல, அணைச்சுக்கிட்டு பரவாயில்ல நான் இருக்கேன்னு சொல்லுவீங்கல்ல. அதேதான் உங்க மனசுக்கும் பண்ணணும். மனசு பயப்படும்போது ஏன் இப்படி பண்றன்னு கோபப்படாம மெதுவா சொல்லுங்க. சரி, பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு. நீங்க உங்க கூட பேசுற விதம் மாறினா உங்க மனசோட வானிலையே மாறிடும். கடைசியா ஒரு விஷயம், எப்பவும் அமைதியாவே இருக்கணும்னு உங்க மேல நீங்க ஒரு அழுத்தத்தை போட்டுக்காதீங்க. இதுதான் நாம பண்ற பெரிய தப்பு. நான் எப்பவும் பாசிட்டிவா இருக்கணும், நான் வருத்தப்படவே கூடாது என்று ரூல் போடுறது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். வாழ்க்கையில புயல் வரும், கண்ணீர் வரும், கை கால் நடுங்கும். இதெல்லாம் நடக்கிறதுனால நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல. நீங்க ஒரு மனுஷன் என்பதற்கான அடையாளம்தான் இது. அமைதின்றது ஒரு பெர்மனன்ட் ஸ்டேட் கிடையாது. புயல் வரும்போது ஆடினாலும் மறுபடியும் பழைய நிலைக்கு திரும்பி வர்ற அந்த திறமைதான் அமைதி. பழைய நீங்க டக்குன்னு பதட்டப்படுவீங்க, ஆனா புது நீங்க ஒரு சின்ன பாஸ் எடுப்பீங்க. அந்த ஒரு நிமிஷ இடைவெளிதான் மொத்த கேமையும் மாத்தும். நண்பர்களே, இந்த 5 விஷயங்களும் கேட்க சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதை முயற்சி செஞ்சு பாருங்க. உங்க லைஃப் ஃபீல் மாறும். சூழ்நிலை மாறணும்னு அவசியமே இல்ல, நீங்க அந்த சூழ்நிலைய கையாள்ற விதம் மாறினா போதும். நீங்க பலவீனமானவங்க இல்ல, நீங்க உடைஞ்சு போகல, நீங்க இப்போ ரொம்ப டயர்டா இருக்கீங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நிம்மதியா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல் தந்திருந்தா, யாருக்காவது இன்னைக்கு ஒரு நிம்மதி தேவைப்படலாம், அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு மனுஷனா இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். நல்லது நடக்கும். அமைதியா இருங்க. கமெண்ட்ல சொல்லுங்க, நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல எது உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது. உங்க கருத்துக்களை நான் படிக்க காத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பி பெட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம்.